கருவாடு குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டாச்சு. தக்காளி ஒரு 4 தக்காளி வச்சுக்கிறேன். 10 பல் பூண்டு வச்சு தட்டி எடுத்துனா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு ஹீரோ யாருன்னா கருவாடு தான். இன்றைக்கி கருவாடு குழம்புக்கு யார் கருவாடு. அதனால் கருவாடு ஒரு துண்டு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டா புளியும் ஊற வச்சாச்சு. ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போடலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுன்னு வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் வந்தோடனே கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதிலே பூண்டும் போட்டாச்சு. இந்த மண் சட்னி செய்யும்போது கருவாடு குழம்புல சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. மண் சட்டியில் நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போடலாம். உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு மட்டும் பார்த்து போடணும். கருவாடு குழம்புக்கெல்லாம் உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு மூடி போட்டுலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்துச்சு தக்காளி. இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். காய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன காய் தேவைப்படுமோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. சூப்பராக கருவாட்டு குழம்புக்கு. கருணக்கிழங்கு போட்டு செய்யலாம், முருங்கைக்காய் போட்டு செய்யலாம். ஆனால் மெயினாக வந்து இந்த குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்க. கருவாட்டு குழம்பு சூப்பராக கழிச்சிக்கவே முடியாது இந்த காய்க்கு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான குழம்பு மிளகு 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஊற வச்சு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொதித்து வந்தோடனே நம்ம கருவாடு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. எங்கள் இன்னைக்கு குழம்பு கருவாடுனால வாழைக்கருவாடு தான் இருந்துச்சு. அதனால் வாழைக்கருவாடு போட்டு குழம்பு வச்சா வாழைக்கருவாடு போட்டாலும் சூப்பராக தாங்க குழம்பு போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோலி நம்ம கொதிக்க வச்சோம்னா ஜம்முன்னு கருவாட்டு குழம்பு சூப்பராகிடும். நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட்டு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாரு.